எண்ணூர் மக்களின் சார்பாக அண்ணன் சீமான் அவர்களை பேச என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற எண்ணூர் பகுதியிலே வாழ்கிற எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். மற்ற இனங்களுக்கெல்லாம் உலகில் வாழ்வில் எவ்வப்போவாது போராட்டங்கள் வரும். நம் இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. ஓடாத மானம் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடுகிறார். உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவை. உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவைங்கிறான். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான் மார்க்சியருக்கு. நீ போராட தயங்குகிறாய், ஆனால் விதை ஒவ்வொரு நாளும் பூமியோடு போராடித்தான் முளைக்குதுங்கிறான் செய்வரார். நம்ம போராடித்தான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். நம்ம பொழுதுபோக்குக்கு போராடல, வாழ்றதுக்காக போராட. அதை நீங்க நல்லா கொஞ்சிக்கணும். இவங்க தேவையில்லாம போராடுறாங்க. இந்த போராட்டத்தை திணித்தது யாருன்னு நீங்க முதல்ல கேள்வி கேட்டுக்கணும். இந்த போராட்டத்தை நம்ம கையெழுத்தது யாரு? நாம வாட்டுக்கு போல பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மை தள்ளியது யார்? இந்த நச்சு ஆலைகளை நம்ம நிலத்தில் நிறுவதற்கு அனுமதி அளித்த அதிகாரங்கள் தான் இந்த போராட்டத்தை நமக்கு திணிச்சது. நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இந்த வார்த்தைகள் காதுல வரும்போது இனிக்கு. வாயில தேனை ஊத்துனா நீங்க சாப்பிடுவீங்க, காதுல தேனை ஊத்துனா என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த காதுல தேனை ஊத்துற கதையை தான் இவங்க ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. சரி, யாருக்கான வேலை வாய்ப்பு, யாருக்கான வளர்ச்சி? நச்சு ஆலைகளை என் நிலத்துல நீ வைக்கிறதுனால என் நீர் நஞ்சாயிடும், என் நிலம் நஞ்சாயிடும், என் காற்று விஷமாயிடும். நாங்கெல்லாம் செத்துட்ட பிறகு யாருடைய வளர்ச்சிக்கு இந்த தொழிற்சாலை? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்கணும். சுவாசிக்க முடியல, எண்ணெய் கழிவு கசிவு, எண்ணெய் கழிவை கொண்டு கொட்டிட்ட. நான் மீன் பிடிக்க முடியல, என் கடல் நஞ்சாயிடுச்சு. பிடிச்சா மீன், அங்கே மீன் இல்லை, பிடிச்சா அந்த மீன் விஷமாயிடுச்சு, நான் வாழ முடியாது, முடிஞ்சு. அதுக்கப்புறம் சுவாசிக்க முடியல. அமோனியாவை நீ அந்த நச்சாலை ரசாயன வர நீ முதல்ல அந்த தொழிற்சாலை கொண்டு வரும்போது என்னது? இன்சுவை கட்டியதை சாக்லேட் தயாரிக்கிற தொழிற்சாலை. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ரசாயன உரம். நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள்னால அது எழுத்து போறான்னால நீ வழக்கு தான் போடுவேன். நீ எழுதி வச்சுருப்பாரு, காசு உங்களுக்கு, மாசு எங்களுக்கு. எழுத்து போறான்னா கேஸு எங்களுக்கு. 26 வழக்கு இதுன்னு. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறேன். ஏன்னா 138 வழக்கு வாங்கினேன் வேணா. 15 ஆண்டுகள்ல 138 வழக்கு. பாஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த நாட்டுக்கும் போக முடியாது. நான் அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. ஏன்னா நீதிபதிகளுக்கு என்னை பார்க்கணும் ஆசை இருந்துச்சுன்னா ஒரு கேரிங் போட்டு வர சொல்லு, சிம்மனை பார்ப்போம். வழக்கு இல்லாத நீதிமன்றமே கிடையாது. நான் போய் அடைக்கப்படாத சிறையே கிடையாது. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ எண்ணூர், கடலூர், தூத்துக்குடி மொத்தமாக முடிச்சுட்டான். முழுக்க நச்ச ஆலைகள் தான். நீங்கள் ஆழமாக நீங்கள் நுட்பமாக கவனிச்சுக்கணும். நமக்கு சொல்லும்போது வேலை வருது, வசதி, அதாவது வளர்ச்சி வருது அப்படிங்கும்போது அதை நம்மளை இப்போ பேசும்போது சீமான் இந்த கூட்டமாக வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது. யாருக்கான வளர்ச்சி? இந்த ரசாயன உரத்தை உற்பத்தி செய்கிற கோரமண்டல் அந்த அந்த நிறுவனத்தினுடைய முருகப்பா அந்த அந்த அவர்களுக்கான வளர்ச்சியை தானே ஒளி எங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு?
காற்று ஒண்ணுதான் ஒழுங்கா இருந்தது, அதுவும் விஷமாயிடுச்சு. ஒண்ணும் கிடையாது. நாங்க இந்த ஆலயம் மூட சொல்லல, முருகப்பா குடும்பத்தை இங்க இருந்து குடியேற சொல்லி நாங்க போயிருக்கோம். தொழிற்சாலைக்கு பக்கத்தில் நீங்கள் குடியேறி வாழ்வீர்கள் என்றால் நான் அந்த தொழிற்சாலையை மூட சொல்லி கேட்கல. அணு உலைக்கு பக்கத்துல அணு உலை ஆபத்தில்லாத அணு உலை பாதுகாப்பானது என்று பேசுகிற பெருமக்கள் அணு உலைக்கு பக்கத்துல குடியேறிட்டால் நாங்க போராட்டத்தை நிறுத்துறோம். அந்த ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பானது, ஸ்டெர்லைட் தாமிர ஆலை இல்லை என்றால் எப்படி வாழ்வீர்கள்? வாங்க, அந்த ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்டை கட்டி அங்க குடியேறுங்க. நாங்க கேட்டா எங்கேயோ இந்த முதலாளி கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருந்துக்குருவான், அந்த அகர்வால் எங்கேயோ அந்த லண்டன்ல இருந்துக்குருவான், எல்லாம் ஒவ்வொரு நாடும் எங்கெங்கே போய் இருந்துக்குருவீங்க. இது ஒரு ஆட்சி முறையா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நீங்க மின்சார நிலக்கரியில இருந்தா எடுக்கணுங்கிறீங்க. நிலக்கரிங்கிறது பூமிக்குள்ள இருக்கிற வளம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் நாம் வாழ்ந்து மாறினதற்கான ஒரு அது ஒரு அடையாளம். எப்படின்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம், செடி, கொடி, இலைத்தலையெல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சு மக்கி மண்ணோடு மண்ணா போய் அதுக்கு அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருக்கு. அதான் நிலக்கரி. அந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கிறான். அந்த நிலக்கரிக்குள்ள ஒரு காற்று இருக்கு. அந்த காற்றை எடுக்கணும். அந்த காற்றை எடுக்கிறதா மீத்தேன். அதான் எரிவாயு. இந்த கேஸ் சிலிண்டரை போட்டு அடிக்கிறான்ல, இந்த மீத்தேனுங்க தான் கேஸ் சிலிண்டருங்கிறான். ஒருத்தன் கேட்டா இதை எடுக்கிறேன்னா எப்படி சமைக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த நிலக்கரியை எடுத்துக்கிட்டே வரான். இப்போ கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் கிட்ட எடுத்துட்டான் நெய்வேலியில. எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த வளம் தீர்ந்து விடுகிற வளம். ஒரு காலகட்டத்தில் இது முடிஞ்சிடும். போர் நடந்தா கூட போரின் பேரழிவுக்கு பிறகு திருப்பி மக்கள் மேல் குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனா நிலக்கரி அதெல்லாம் எடுத்துட்டு தூக்கி நஞ்சாய் தூக்கி போட்டு போறான்ல, அந்த நிலத்துல ஒருபோது நம்ம மறுபடியும் குடியேற முடியும். அவ்வளவுதான், அந்த நிலத்தை இழந்துட்டோம். அப்ப மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவேன் சீமான்? அதை விடு. அணு உலையை கட்டிட்டு தான் அழுகணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்துக்காகவா? இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையான்னு யார்ட்டையாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் எந்த பயல்தே இருக்கு. அணு உலையால தான், அனல் மின்சாரத்தால தான், புனல் மின்சாரத்தால தான் இல்ல. காற்றாலையின் மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும், கடல் அலையின் மூலமாகவும் எவ்வளவு வேணாலும் மின்சாரம் தயாரிக்க முடியும். இது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது தீர்ந்து விடாத வளம். சூரிய ஒளியோ காற்றாலை காற்றோ தீர்ந்து விடாத வளம். ஆனா நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாம் தீர்ந்துடும். இந்த மீத்தேன் எப்படி எடுப்பாய் சீமான்? மாட்டுக்கழிவு, ஆட்டுக்கழிவு, மனித கழிவு, மக்கிய இலைதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த எரிவாயு பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும் வாய்ப்பு இருக்கும்போது நீ ஏன் என் பூமி தாய் நீரக்கொலையா இருக்கிற, இதயத்தை புடுங்குற? பதிலே கிடையாது. எளிய மக்கள் எவன் குரலற்றவனா இருக்கானோ, எவன் அதிகாரமற்றவனா இருக்கானோ, எவன் அரசியல் வலிமையற்றவனா இருக்கானோ, அவன் வாழ்விடம் எங்க இருக்குதோ அங்குதான் இந்த நச்சாலைகளை வைப்பான். கடலூர் மீனவன் இருக்கிறது, எண்ணூர் மீனவன் இருக்கிறது, தூத்துக்குடி மீனவன் இருக்கிறது, அங்க ஸ்டெர்லைட், அங்க அணுவுல. நீ எழுதி வச்சுக்க. எல்லா நச்சாலைகளும் எவன் எளிய மக்களோ, எவன் குரலற்றவனோ, அதிகாரமற்றவனோ அங்கதான் நிறுவப்படும். நம்ம கத்துறேன் வேணா கேட்க வரவன் வரமாட்டான். ஆனா இனி வருவான். ஏன்? நான் உன் கூடவே இருப்பேன். ஒரு பய தப்பிச்சு போக முடியாது. முதல்ல நான் பார்த்துட்டு போனேன். நான் தம்பிகிட்ட சொல்லிட்டு போனேன், டேய் ஒரு போராட்டத்தை தேதி குறிச்சு சொல்லு, நம்ம போராடுவோம். அதுக்குள்ள அது வெள்ளம் தூத்துக்குடியே அழிஞ்சு போச்சு. உங்களால் நம்ப முடியாது, தூத்துக்குடியை மறுபடியும் நம்ம உருவாக்கணும். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு இங்க இந்த அமோனியா வாயு கசிஞ்சிருச்சுன்னு சரி இந்த கிளம்புவோம்னே. அதுக்குள்ள ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாங்க. நேற்று முழுக்க அதுல போயிடுச்சு. காலையில கிளம்பி வந்துட்டேன். இனி இங்கதான் இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாத. மூடணும். நீங்க சொல்ற இறுதி வரை போராடுறதுலாம் இல்ல, நீ மூடுற வரை போராடுறோம். ஐயா அப்துல் கலாம் சொல்றாருல, உன்னால முடிகிற வரை போராடாதரா, நீ நினைக்கிறது முடிகிற வரை போராடுறான்றது. நாங்க இதை மூடணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேலை. நச்ச ஆலைகளை என் தாய் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் நம்ம வேலை. நீ எதுக்கு சீமான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிற? இதுக்கு தான்டா, இதுக்குத்தானே வர துடிக்கிற. இதுக்குத்தான். எனக்கு இந்த ஒரு நிலம்தான் இருக்கு, நான் இதை விட்டுட்டு போக முடியாது. இது மீனவன் பிரச்சனை, எண்ணூர்ல வாழ்ற மக்களின் பிரச்சனை கிடையாது. இது என் பிரச்சனை, இது என் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. என்னைய விரட்டி விரட்டி திரத்தி திரத்தி அடிக்கிறாங்க.
எல்லா இடங்களையும் அடிச்சு அடிச்சு என் வாழ்விடத்துல பறிச்சு என்னை வாழ இடமற்றவனா என்னை தள்ளுற. ஆதி குடிகள் எங்களை வந்து அந்த ஆத்துக்கரையில் இருந்தவன அப்புறம் தூக்குற. செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்தை தூக்கி தள்ளி விட்டுற. அந்த இடத்தை யார் கொடுப்பாங்க நினைக்கிற ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன். இந்த நிலத்திலேயே காலங்காலமாக வாழ்ந்த எங்களை மக்களை வாழ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறேன். இப்ப நீ நெருக்கடி என்ன பண்ணுவா, இந்த ஒற்றை ஆலைக்கு இந்த இடத்த விட்டு நீங்க எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லுவேன். தானே சொல்லுவேப்பா, நீங்களை வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது, வேற இடத்துக்கு போங்க. இந்த ஆட்டம்லாம் இன்னும் 2 வருஷம் அதிகபட்சம் ஆடுவீங்களா? 2 வருஷம் கடல்ல எண்ணெய் கொட்டிடுச்சு. எண்ணூர்ல அங்க போய் கொட்டிச்சு, அந்த பகுதியில் கொட்டிச்சு. இப்ப இப்படியில போகுது. அது கப்பல் மோதி கொட்டிடுச்சுன்னாங்க. இந்த தம்பி ராகவேந்தர் லாரன்ஸ் ஒரு படத்துல சொல்லுவா, அப்படி பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி கப்பலுக்கும் சண்டை மாதிரி மோதி கொட்டிடுச்சுட்டான். கப்பல் மோதினா எப்படி அது தீப்பி தெரிஞ்சிடும், அது பண்ணிடும். என்னையா நீ கதை சொல்றான்னு வந்து கேட்டேன். எங்க ஐயா இருக்காருல்ல, எங்க தாத்தா கக்கன், அவருடைய பேத்தி தான் அங்க அதிகாரியா இருந்து அதை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. வாலியில எல்லாம் கவனிச்சுக்கணும், வாலியில அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துல மிக சின்ன நாடுகள் என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்ற பெரியவர்கள், தாய்மார்களே, சின்ன நாடு இப்படி உலங்குருதி தட்டான் பூச்சி மாதிரி ஒரு கிளைடர் விமானத்தை கொண்டு சரசரன்னு வந்து அப்படியே பொடியை தூவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாய் மாதிரி அப்படியே அந்த எண்ணெயை சுற்றிட்டு போயிட்டான். சின்ன நாடு, 130 மக்கள் தொகையை கொண்ட ஒரு வல்லாதிக்கும் மிகப்பெரிய துணைக்கண்டம். தண்ணியில ஒட்டின எண்ணெயை கடல்ல ஒட்டினே வாலி தள்ளிக்கிட்டு. மோடி வெளிநாட்டுல போய் உலக நாடுகள் இந்தியாவை கண்டு வியக்கிறதுன்னு அப்படி. நான் எண்ணூர்ல இருந்து ஆமா கடல்ல ஒட்டின எண்ணெயை வாலி தள்ளினீங்கன்னா வியக்காம என்ன. அப்புறம் 1 வாரம் கழிச்சு வந்து பார்த்தேன், அள்ளிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கேட்டேன் அந்த அதிகாரிகிட்ட, என்னங்க இப்படி விட்டு போயிட்டு? அதுக்கே சரியாயிடும். ஏதாடா உங்ககிட்ட சிக்கி நாங்க படுற பாடு. இப்ப இந்த எண்ணூர்ல கொட்டிருக்குல்ல, எவனும் ஏற்று பார்க்கல, ஒண்ணும் கண்டுக்கல. இந்த எங்க ஆளுங்க போய் அள்ளி இப்படி காட்டிட்டு வேண்டியதான். அதுல ஒரு கொக்கு எந்திரிச்சு போகுது, வெள்ளையா உள்ள போச்சு. வெள்ளையா கருப்பா, அது பேய். யாரா அது என்ன இவங்களுக்கு என்ன இருப்பாங்க? ஒண்ணுதான் இருந்துச்சு எங்களுக்கு கடல். பூமியில உலகத்துல 70 விழுக்காடு தண்ணீர் கடல், 30 விழுக்காடு நிலம், அதுல சரிபாதி காடு. இத்தனீண்டு இடத்துல வளர்ந்த மனித பய பண்ற வேலையை பத்தியில கடலை நாசம் பண்ணிட்டான், நிலத்தை நஞ்சம் பண்ணிட்டான். ரசாயன உரம், நச்சாலை, அது இது எல்லாத்தையும் கொட்டி இந்த பூமியை நாசம் பண்ணிட்டான். கடல் ஒண்ணுதான் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டான். ஒரு திமிங்கலம் செத்து கரை வகுத்து அறுக்கிறாங்க. 40 கிலோ கிட்ட பிளாஸ்டிக். இதான் நிலைமை. நாங்க ஏதோ சும்மா எங்களுக்கு வேலை இல்லாம சொல்லுவாங்கல்ல, என்னடா கை அரிக்குதுன்னா காசு வருதும்பா எங்க ஊர்ல. அந்த மாதிரி நாங்க பொழுதுபோக்காக வந்து உட்காந்து போராடிட்டு இருக்கல, வாழ்றதுக்கு போராடுறோம். இந்த வேடிக்கையா கடத்தி விட்டு போற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கேட்குறாங்க, எங்களுக்கு நிவாரணம்லாம் வேணாம், நீதியை சொல்லு. நானே போராடிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? எனக்கே தண்ணியை நீ போத்தல்ல ஊற்றிக்கிட்டு இருக்க. இந்த அழுதுகிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுவேன்? யார் குறவழியாவது கடிச்ச ரத்தத்தை குடிக்கிறதா? இவனுக்கு எது தண்ணி எங்க இருந்து வரும்? நானே வாழ முடியல, இவன் எங்க போய் வாழ்வேன்? அவனுக்காக தான் இப்ப நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆலய மூடணும், இல்லைன்னா இந்த அதிகாரத்தை மூடணும். 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லாமல் போயிருக்கு. அதுதான் மக்களுக்காக மக்களே செய்கிற கிளர்ச்சியும் புரட்சி, வேற வழி கிடையாது இங்க. அதனால அம்பேத்கர் சொல்றாருல, இழந்து விட்ட உரிமைகளை நீ பிச்சை கட்டு பெற முடியாதுங்கிறார். போராடி தாண்டா பெற்றாக நம்ம. இது நான் இழந்து விட்ட உரிமை. ஏன் உரிமை? இது என் நிலம், இங்க நான் தான் வாழணும். ஆளை எங்க வேணா எடுத்துப்போம். இந்த உரம் எதுக்கு? நான் உரத்தையே மூடணும்ன்ற, இயற்கை உரம் ரசாயன உரத்தையும் அழிக்கணும்ன்ற, நீ எதுக்கு ரசாயன உரத்தை தயாரிச்சுக்கிட்ட? அவர் சொல்றாரு, 4000 டன் அந்த டேங்க்ல நிறைக்க முடியுமா? இல்ல, 4000 டன் அந்த டேங்கு கொள்ளளவு 8000 இருக்கிறத சொல்றேன். ஆனா கசிஞ்சதை அவன் 2000 சொல்லியிருக்கான். இதுக்கே இவ்வளவு தண்டனை. மொத்தமா வெடிச்சதுன்னா நாங்க மட்டும் இல்ல, எண்ணூர் மட்டும் இல்ல, மொத்த சென்னையும் மூட வேண்டியது. நான் பல தடவை சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்.
இந்த அதானிக்கு நீ கொடுத்துட்ட 6111 ஏக்கரை கடல்ல எடுத்து கொடுத்துட்டு அவன் துறைமுகம் கட்டுறதுக்கு செயற்கை துறைமுகம் கட்டுவான். அவன் கடலை மூடணும், கல் கொண்டு வரணும். கல்லை எங்கேருந்து கொண்டு வருவான்? என் மலையை நொறுக்குவான். சரி, அதை விடு. இங்கேருந்து இந்த கொசத்தலை ஆறு, கொச்சலை ஆறு, நாங்கள் கொச்சையா பேசி பேசி கொசத்தலைன்னு சொல்கிறோம். இந்த ஆறு ஓடி வந்து சென்னையில் போயிற மழை நீர்லாம் ஓடி வந்து இந்த கடலில் கலக்கிற முகத்துவாரம், களிமுகம்னு சொல்கிறான். இந்த முகத்துவாரத்தில் அந்த நாய் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல? இந்த தண்ணி உள்ளே வராமல் அவன் இந்த மக்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு இந்த மக்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு பெரிய மதில் சுவரை கட்டி தடுத்துட்டான். என்ன வாங்க இப்படியே போவான் காட்டுறேன், கட்டி தடுத்துட்டான். எந்த தண்ணி வந்தாலும் திருப்பி சென்னைக்குள்ளே போமே ஒழிய கடலுக்குள்ள போக. இப்படி உலகத்தில் எங்கேயாவது அறிவார்ந்த ஆட்சியாளர்களை யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏன்னா என் தண்ணி எப்படி கடலுக்கு போகாம தடுத்துட்ட, எந்த உடையிடாலும் உடைக்க முடியும். அப்புறம் வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா நீ தண்ணி ஓடுற இடத்துல வீடை கட்டின. நீங்க நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, புலி ஊருக்குள் வந்து விட்டது, யானை ஊருக்குள்ள வந்துட்டது. நீ யானை புலி வாழ்ற காட்டுக்குள்ள போய் வீடை கட்டினா அவன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். நீ தண்ணி ஓடுற இடத்துல வீட்டை கட்டினா அது வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கார் ஓடுற இடத்துல நீர் ஓடுதுன்னா நீ நீர் ஓடுற இடத்துல காரை ஓட்டினா அதேதான் இங்க கதை ராஜா. இந்த வளர்ச்சி எனக்கு வேண்டாம். விளைநிலங்களை பறிச்சுக்கிட்டு தொழிற்சாலை கட்டுறேங்கிறது, விளைநிலங்களை பறிச்சு ஏர்போர்ட் கட்டுறேங்கிறது. டேய் மானங்கட கேட்கிறேன்டா, சொந்தமா ஒரு ஃபிளைட் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய நாட்டுல சொந்தமா ஒரு ஃபிளைட் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் சிக்கிட்டான். படிக்க போன பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபிளைட் அனுப்பி கூட்டிட்டு வர முடியல, ஏன்னா ஃபிளைட் கிடையாது. இப்படி ஒரு நாடை பார்த்திருக்கீங்களா? சொந்தமா ஒரு ஃபிளைட் இல்லாத நாடு. என் அன்பு தம்பி தங்கைகளே, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேங்க. இவங்களை எதை வச்சு அடிச்சு வரலாம்னு வச்சு பாரு. அந்த இடத்துல சொன்னேன், நான் இருக்கிற வரை நீ ஒரு சங்கலை கூட நட முடியாதா? நடவே முடியாது. எழுதி வச்சுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற ஏரி, செம்மண், ஏரி, கல், குட்டை, கண் எல்லாத்தையும் மூடி 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 பள்ளிக்கிறன குளவந்தாங்கல், வேடந்தாங்கல் எல்லா நீர்த்தேக்கங்களையும் ஆக்கிரமிச்சு வீடை கட்டினோன்னு நாங்கள் வெள்ளத்துல மிதக்கிறோம். அங்க 22 ஏரி இருக்குமே இந்த பலவேற்க இந்த இதுல பள்ளிக்கரண் இதுல பரந்தூர்ல. அந்த 22 ஏரியும் தூத்துட்டு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டுறாங்க, ஏர்புட்டி உழணும் ராஜா. விளைநிலங்களை வந்து பறிச்சு ஏர்போர்ட் கட்டக்கூடாது. இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு ஃபிளைட் கிடையாது. ஒரே ஒரு விமானம் நம்ப முடியுது அவங்களால, இண்டிகோ மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு, அது பிஜேபி சார்ந்த ஒரு சாமியாரோடதுங்க, ஒண்ணுதான் பறக்குது. இதுக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்? யாராவது கேட்கணும். சிப்காடு தொழிற்சாலை 3000 ஏக்கர் விளைநிலத்தை பறிக்கிற இந்த தொழிற்சாலையை நிறுவப்புற முதலாளியார். இது யாரோட வளர்ச்சிக்கு? நான் இன்னைக்கு வீதியில் நின்று போராடு இந்த தொழிற்சாலையை மூடுன்னு. நான் இந்த வீதியில் நின்று இப்படி ஒரு தொழிற்சாலை கொண்டான்னு போறான்னா நீ கொண்டு வா. நான் மூடுன்னு சொல்றது திறக்கிறேன், நான் திறன்னு சொல்றதை மூடுறேன். என்ன பைத்தியமா நீங்க? பைத்தியம் ஆயிட்டல பயிலோ. எப்படி கொடுமையா இருக்கு பாரு. இந்த நமக்கு இருக்கிற கடைசி வடிவம்ங்கிறது, கடைசி கருவிங்கிறது போராட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருங்கிணைந்த உறுதியான போராட்டம் தான் நம்மளை கவனத்துக்கு நம்ம பக்கம் திருப்போம். அது வழி கிடையாது. இந்த பட்டினி நடக்கிற போராட்டத்துல நீங்க என்னைக்கும் செய்யாதீங்க. ஏன்னா உயிரை கொடுத்து போராடின போராட்டத்துக்கு எனக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க. நம்ம உயிர் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் சாப்பிட்டுட்டு உறுதியா நின்று போராடணும். நான் உண்ணாவிரதம் இருக்குன்னு நான் ஒருபோது ஏற்கிறது இல்லை. ஏன்னா உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை போராடினவன் நான். அதுக்கு எந்த பயனும் இருக்கு. முத்துக்குமார் தீ குளிச்சாரு, செங்கொடி தீ குளிச்சா, தம்பி விக்னேஷ் தீ குளிச்சான், எத்தனையோ பேர் செத்தான். எவனாவது ஏற்று பார்த்தாங்க செய்ய பார மாட்டான். நம்ம உயிரை அவனுக்கு ஒண்ணு கிடையாது. நீ யாரு? நீ ஒரு ஓட், அவ்வளவுதான். உனக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை இருக்கு, பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கனவு இருக்கு, தண்ணீர் இருக்கு, ரத்தம் இருக்கு, சடை இருக்கு. எது அவனுக்கு தேவை கிடையாது. நீ ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அது அவனே போட்டுக்கலாம்னா நம்மளை கவலைப்பட மாட்டான், கவலையப்பட மாட்டான். இப்ப இந்த 6000 வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அத்தனை ஆயிரம் கோடியை முதலீடு செஞ்சிருந்தா மழை நீர், கழிவு நீர் வழிந்தோட அருமையாக வாய்க்கால வெட்டி கடல்ல முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப இந்த காசை பேர் கொடுக்க முடியாம இருப்பேன். ஏன்னா இந்த 2 மாசம் தேர்தல் அறிவிச்ச பிறகு கொண்டாந்து கொடுப்பேன். அது ஓட்டுக்கா இல்ல நாட்டுக்கா? யாரு கொடுக்குறா? நீ காலங்காலமா இப்படியே மொத்த வெள்ளத்தை திருடிட்டு லேசா விரட்ட தொட்டு நாட்டு அப்படி தடை விடும். அடிச்ச கொள்ளையில எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்து என்னையும் கூட்டாளியா சேர்த்துட்டு போயிடும். அது ஒரு காலம்.
இங்க உட்கார்ந்து இருக்கோம்லாம் தெளிந்த அரசியல் புரிதலும் உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்கால இது நடக்குதா, அமெரிக்காவா, பைடன் இதை பேசுறானா, எல்லாம் பார்த்துக்கலாம். எது எதை பற்றியும் கவலை. என் மக்களின் கோரிக்கை மிக நியாயமானது. என் வாழ்விடம் போயிடுச்சு, கடைசியா உயிரோட வாழலாம்னா உயிர் காற்று நஞ்சாயிடுச்சு. இப்ப நாங்க சுவாசிக்கிறதே பிரச்சனைனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. எங்க சாவுலதான் அந்த தொழிற்சாலை நடக்கணும்னா அதை சகித்து கொண்டிருக்க நாங்க ஒண்ணு எப்படி சொல்றது, உணர்வற்ற சடங்கள் அல்ல, பிணங்கள் அல்ல. அதை கவனிச்சுக்கணும். மரியாதையா அந்த ரசாயன உர ஆலையை நீங்க மூடுங்க. இல்லைன்னா மூட வேண்டிய தேவை வரும். ஒரு நாள் அது மூடப்படும். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு உறுதியா நாங்க மூடுவோம். அது ஒரு இது இல்லை. மக்களோடு நின்று போராட வேண்டியது என் கடமை. இது என் மக்களின் போராட்டம், மக்களுக்கான போராட்டம். இந்த மக்களில் ஒருவன்கிற முறையில நான் வந்து நிற்கிறேன். நேற்று தூத்துக்குடியில் நின்று இன்னைக்கு இங்க நிற்கிறேன். நாளைக்கு எங்க பிரச்சனையோ அங்க போய் நிற்கிறேன். என் மக்களே கேட்பாங்க, பிரதமர் வேட்பாளர் யாரு உங்க கட்சிக்கு? இதாண்டா பிரதமர் வேட்பாளர். மக்கள் இந்த மண்ணில் எதிர்கொள்கிற பிரச்சனை எதுவோ அதுதான் இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளர். என் மக்களின் பிரச்சனைக்காக எவன் வந்து களத்தில் நிற்கிறானோ அவனே என் மக்களுக்கான தலைவன், என் மண்ணுக்கான தலைவன். அவ்வளவுதான். நீ இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? எல்லா நச்சு கழிவுகளையும் எங்களுடைய ஆறுகள்ல கொட்டி போய் பாருங்க, எப்படி இருக்கு, செத்து செத்து மிதக்குது. அங்க போய் பாருங்க, அந்த அனல் மின் நிலையத்தில இருந்து போய் பாருங்க, அந்த உலர் சாம்பலை கொட்டி அந்த அந்த பகுதியில மனிதர்கள் வாழ்ற மாதிரி இருக்காங்க. இந்த கார் கருப்பு கலர்ல நான் கார்ல போனேன்னா இறங்கு, அதை தாண்டி போகும்போது வெள்ளையாயிடும். துணியை துவைச்சு காய போட்டா எல்லா துணியும் சாம்பலா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம்பல் வந்துருது. அப்படின்னா அதை எப்படி சுவாசிக்கிறது? உனக்கு அடிப்படையில் அறிவு இருந்தா அதை கொண்டு அங்க வைப்பியா நீ? ஏன் அனல் மின்னாட்டு போன? ஏன் காற்றாலையில எடுக்கல? ஏன் சூரிய ஒளியில எடுக்கல? இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எது இடையூறா இருக்குமோ, சூழியலுக்கு எது கேடோ, எது மண்ணை காற்றை நீரை நஞ்சாக்குமோ அந்த நச்சு ஆலைகளை எல்லாம் அரசு வச்சிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை காத்து கொடுத்திருக்கு. ஏன் நான் நச்சாலைகளை எதிர்த்து அனல் மின்சாரத்தை மூடு, அணு உலையை மூடுன்னா என்னை சொல்லுவேன். தனியார் முதலாளிகிட்ட ஏன் கொடுக்குற? உங்க காசு இல்ல, 4000 கோடி இல்ல உன்ட்ட, இல்ல 4000 கோடி இல்ல. ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கேன். யாருக்காக சேர்த்து வச்சுக்க? எங்களுக்காக தான். எங்க தாத்தா பட்டுப்பட்ட பாடுறாருல, வசதி இருக்கிறவன் தர மாட்டான்டா, வயிறு பயிற்சனை விட மாட்டான்டான்னு. ஒரு நாள் எங்க பசி என்ன ஒண்ணு பிச்சு தின்னு பாத்துக்க, கொள்ள அடிச்சு வச்சுக்கிட்டு 4000 கோடிக்கு அதானிட்ட கொடுக்கறது, மின்சாரத்தை உற்பத்தி செய்யி, காற்றாலையில மின்சாரத்தை உற்பத்தி, எல்லாம் பிரைவேட்டைசேஷன். அதனால ஓரமெண்டல்லாம் அப்படி ஓரமெண்டலா போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஓரமெண்டலா போப்பா, என் மென்டல் ஓரமா போப்பான்னு அது நமக்கு ஒண்ணு முருகப்பாவாது கருகப்பாவாது, நமக்கு ஒரு பிரச்சனை. எங்களை வாழ விடப்பாங்கிறதான் பிரச்சனைங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட நிக்கணும், தளர்ச்சி அடையக்கூடாது. 35 கிராமமா, ஐயா 33 கிராமம் சேர்ந்து நம்ம உன்னை போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால போராடணும். அந்த உண்ணாவிரதமா போராட்டத்தை நான் ஏற்கல. சாப்பிட்டு போராடுவோம், தெம்பா சாப்பிட்டு போராடுவோம். அது சாப்பாடு இல்லைனாலும் நமக்கு இல்லை சாப்பாடுனா வெளியில வந்து கொண்டு வந்தாலும் சாப்பிட்டா போராடுவோம். ஏன்னா உண்ணாவிரதத்துக்கு அது நம்ம பசிக்கு மதிப்பு கிடையாது. அப்ப ஏன் நம்ம ஏன் பட்டினி இருந்து போறாங்க? பசியோட 10 நாள் போறாங்கன்னா சாப்பிட்டு 100 நாள் போராடுவோம், 3 வரை போராடுவோம், அவ்வளவுதானே. அதனால நம்ம பசிக்கு உயிருக்கு மதிப்பளிக்கிற ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அதை நம்ம பசியா இருந்து போராடி காட்டணும். அது இல்லை. நம்மளை ஒரு உயிராவே மதிக்காதவர்கிட்ட போய் நீங்க எப்படி இதை உணர்த்துவீங்க? தொடர் போராட்டத்தின் மூலம் தான் நம்ம வலியுறுத்த முடியும். நான் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வருவேன். நான் மறுபடியும் 5ஆம் தேதி வருவேன். 5ஆம் தேதி வருவேன். எப்படி ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதற்கும் இந்த நிவாரண பாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தரலப்பாங்க. அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எடுத்துட்டு வருவேன். 5ஆம் தேதி கொண்டுட்டு வருவேன். சொல்லிட்டு யார் யாருமே நீங்க போக முடியல, வாழ்வாதாரம் இழந்திருக்கோ அது தூத்துக்குடியில கொடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் இங்க கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். அது கொண்டு தருவேன். நமக்கு தேவை அதிகம், பாதிப்பு அதிகம்.
எங்களுக்கு வலிமை குறைவு. இருக்கிறத கொடுக்குறோம் உங்க பிள்ளைகள் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். நான் அங்க போய் தூத்துக்குடியில போய் அது இது கொடுக்கும்போது இந்த சகதிகளை நிக்கிறது பசியா சும்மா ட்ராக் சுட்டு பனியனை போட்டேன்னு நான் தானே தெரியல. அங்கிருந்து வர்ற என் பிள்ளைகளை என்ன பண்ணுது, இந்த பையன் தான் பார்க்கல என்னையும் கணிக்கல. அதை வாங்கிட்டு போயிட்டு தலைவர் அவர் தானே வாங்க. சில அம்மாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாருன்னு. என்னை கணக்கு வச்சு ஐயா ஐயா பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போயா, ஐயா 4 வீடு இடிஞ்சிருச்சு அதை கட்டி கொடுத்துட்டு போ, எங்களுக்கு ரோடை நல்லா போட்டு கொடுத்துட்டு போ. நான் தான் ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் அம்மா நான் உன் மயன் என்னடா அண்ணன் இருக்கேன், அவர் வருவாரு, அவர் எங்க வர போறாரு, அதனால சிக்கனா சீமான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கியா, நான் சொந்தமா என்னால முடிஞ்சது எதுவும் அதனால செய்ய முடியும். ஏன்டா என்ன போய் பள்ளிக்கூடம் கட்டித்தானே நான் எங்கிட்ட இதுதான் என் மக்களுக்கு பாவம், ரொம்ப பாவம். அதனால இது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம இன மக்களுக்கு. அது மீனவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது மாணவன் போறான்னா மாணவன் பிரச்சனை, அப்படி இது கிடையாது. இது நம்ம பிரச்சனை, நம்ம இனத்தின் பிரச்சனை, நம்ம மக்களின் பிரச்சனை. அப்படிதான் நீங்க பாக்கணும். இன்னைக்கு என் ஊர்ல நடக்கிறது நாளைக்கு என் ஊர்ல நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தமிழனுக்கு ஒரு கேடு கட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா அடுத்த வீட்டு தன் வீட்டு கூட எரியாத வரை தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன். அடுத்த வீட்டு கூட தானே எரிதுன்னு படுப்பான், இது செத்து சாம்பலா தான் கிடப்பான். இவர் தூங்கிடுவாரு. இவருக்கு எச்சரிக்கையே கிடையாது. அந்த வீட்டில் நடப்பது இந்த வீட்டில் ஏன் நடக்காது என்று எவன் விழித்துக் கொள்கிறானோ அவன் தான் விடுதலை அடைவான். அதனால இது நம்ம பிரச்சனைன்னு நினைச்சு போறாங்க. நம்ம மண்ணுக்கான பிரச்சனை, நாளைக்கு வரப்போற நம்ம தலைமுறை தம்பி தங்கிகள் நம்ம பிள்ளைகளுக்கான பிரச்சனை. அவனுக்கான வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் தேடி வச்சுட்டு போகணும். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றவர்களே, இந்த பூமி நமதில்லை. நபிகள் நாயகர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த பூமியில் ஒரு வழிபோக்கன், ஒரு அந்நியன், நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ வந்த அப்படியே போயிடணும். நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய், வீட்டை காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளர்கிட்ட எப்படி பத்திரமா ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை ஒரு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். நீ நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு உனக்கு மட்டுமானதல்ல. இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, உலகில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களை உடைமை இந்த பூமி. அது நீயே மொத்த தண்ணியை குடிச்சிருது, நீயே மலையை நொறுக்கிறது, நீயே அதெல்லாம் செய்யக்கூடாது ராஜா. பூமி ஒண்ணுதில்லை, வழி வழியே வருகிற நம் தலைமுறை தம்பிதங்கள் இந்த பிள்ளைகளோட. அவனுக்கு இந்த பூமியை பத்திரமா வச்சுட்டு போகணும். அவனுக்கு குடிக்க நல்ல தண்ணி, சுவாசிக்க நல்ல காற்று, உண்ண நஞ்சில்லாத உணவு, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அது நம்ம காலத்திலே நின்று போராடுறோம்னா என் பிள்ளை படிக்க போகுமா இங்க இருந்து போராடுறோம் சொல்லுங்க. அதனால இதுக்கு ஒரே தீர்வு தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க அதை இதெல்லாம் பேசல. நீ எத்தனை 1000 டன் அமோனியாவையும் சேமிச்சு வை, நீ வெளியிடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆலை இழுத்து மூடு, அதான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கட்சி விட்டு நாங்க போராடுறோமா இல்லையா, அந்த இழப்புக்கேற்ப ஒரு நிவாரணம் தாரோம், அதெல்லாம் நீயே வச்சுக்க, மூடிட்டு போ, அவ்வளவுதான் எங்களுக்கு. அரசு தலையிட்டு இந்த நச்சு ஆலைகளை மூடுற வேலையை செய்யணும். தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு நிர்பந்திக்காதீங்க, தள்ளாதீங்க. அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. அத ஒரு 4 நாள் விட்டா போராடிட்டு, ஏன்னா 5வது நாளா நடந்துகிட்டு இருக்கு, 5 நாளைக்கு மேல இன்னும் ஒரு 5 நாள் விட்டா போராடிட்டு அப்படியே சோர்வடைஞ்சு போயிடுவாங்கன்னு எங்க போராட்டத்தை நீர் கடிச்சு அப்படியே நகர்த்தி விட்டு பழக்கப்பட்டவர்கள். கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி இவங்க பழக்கப்பட்டவர்கள். இப்ப 5 நாளா போராட்டம் நடக்குதுல, ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து பார்ப்போம், இருங்க பேசுவோம், நீங்க ஒரு 5 பேர் ஒரு குழுவா வாங்க, 32 ஊருக்கு ஒரு பிரதிநிதி வாங்க, பேசுவோம், அது பேசி இது பண்ணுவோம், நீங்க போராட்டத்தை கைவிட்டுருவாங்க, பேசி ஆலையை மூடுறது, நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றோம்னா என் மக்கள் கலந்து போயிடுவாங்க. ஆனா அப்படி ஒன்றும் நீங்க வரலையே. அப்ப நீங்க எந்த அளவுக்கு எங்களை மதிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று தெரியும் நான் வரேன்னு. இப்ப நாளைக்கு திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போறேன்ல, அதுக்குள்ள வேலை நடக்கும். அதனால அது
தைரியமா இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க பிள்ளை நான் இருக்கேன். நான் இருக்கிற வரை நீங்க எல்லாம் ஓட்டுக்காக வருவாங்க, நான் நாட்டுக்கான. நீங்க போட்டா போடுங்க, போடலைன்னா போடுங்க. போன தடவை நின்று நீங்க போடல, ஆனா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் இருந்தேன். அவன் வரமாட்டான். இப்ப சொல்றாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்லவரு, அவரை விட்டுட்டீங்க. இப்ப கீழே ஒருத்தன் போடுறான், ஒரு தென்னு கத்திருக்கேன், அவனையும் விட்டுறாதீங்க அந்த கதை அது. அதனால என் அருமை பெற்றோர்களுக்கு, என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு, என் உறவுகளுக்கு நான் சொல்லுவேன், தைரியமா இருக்கு. நம்மளை மீறி ஒன்றும் நடக்காது. இந்த ஆட்சியாளர்கள் மூடலைன்னா இந்த ஆட்சி நிரந்தரம், இன்னொரு ஆட்சி நிரந்தரம்லாம் சொல்லாதீங்க, மாறும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானோட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மார்க்ஸ். மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இன்னைக்கு வீதியில் இருந்து போராடிட்டு இருக்க ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான். அதுதான் புரட்சி. புரட்சி எல்லாத்தையும் புரட்டி போடும். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் தான் புரட்சி. இந்த ஆளை பெரிய கொம்பாதி கொம்ப ஆளையா இருக்கலாம், ஒரே பூட்டு. ஒரு நாள் மாற்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அது நடக்கும். அதனால ஏதோ சின்ன பயில சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. ஆளுங்க தான் சின்ன ஆளுங்க, ஆனா வேலை சீரியஸா செய்வோம். கவலைப்படாம இருங்க, சோர்வடையாது, நல்லா உற்சாகம் போராடுங்க. நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பட்டி போராட்டம் எல்லாம் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாது. நல்லா சாப்பிட்டு செய்யுங்க. சாப்பிட இப்ப எங்க போய் சமைக்கிறேன் இருங்க, நான் மயம் கொண்டாடுறேன். தயிர் சோறு, புளியோதரை, சாம்பார் சோறை கட்டி கொண்டாந்து சாப்பிட்டு போறேன். நான் எங்க தலைவரை பார்க்கும்போது எனக்கு வந்து மான் ஊறுகாய் இருக்காரு, இந்த அதை சாப்பிடுனாரு. நான் அது வரைக்கும் மான் ஊறுகாய் சாப்பிட்டது இல்லை. ஒரே ஒரு வான்கோழி காலத்துக்கு வச்சாரு பிரியாணி விட்டு, எப்பாடி நான் அது வரைக்கும் பார்த்ததுல அவ்வளவு கால இல்லை. சாப்பிட கொஞ்சம் தயங்கிட்டே. நான் இப்ப தொடர்ச்சியா கராத்தே ஜிம்லாம் பண்ண டயட்ல இருந்தேனே. இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க ஆளு சாப்பிடவே பயப்படுறாரு, அப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு. என்ன திடீர்னு ஆயிட்டே, நம்ம தன்மானத்துக்கு ஆயிடுச்சு, வைங்க வாங்க பார்த்துக்குவோம். அது மாதிரி நானும் உங்களை என்ன சொல்றேன், நல்லா சாப்பிடுங்க, சண்டை போடும். சாப்பிட்டு சண்டை போடும். 10 நாள் போடுறத 100 நாள் போடும். ஆனா சாப்பிட்டு போறான். சும்மா நான் பட்டினி கிடக்குறேன், ஐயோ பட்டினி கிடக்குறாங்களா, 500 மக்கள்லாம் பதறிடுவானா? அவன் நல்லா பிரியாணி சாப்பிட்டுப்பான். என்னது பட்டினியா கிடக்குறாங்களா, அவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால இந்த உண்ணாநோன்பு, உண்ணாவிரதம், பட்டினி போராட்டத்துல தயவு செய்து கனவுலேன்னு நினைக்கிறேன், உறுதியா நின்று சாப்பிட்டு போராடும். நம்மளுடைய கருத்து தான். இப்ப நம்ம பேசுறோம்ல, இப்ப பத்திரிகைக்கு சொல்லுவோம்ல, இதுதான் செய்தி. ஏன் போராட்டம்? இதுதான் போராட்டம். எப்ப கைவிடுவீங்க? இந்த என்னைக்கு மூடுறியோ, எங்க கோரிக்கை என்னைக்கு நிறைவேதோ அன்னைக்கு கைவிடும். இதுதான் நம்மது. அதுல உறுதியா இருங்க. நான் என்னைக்கு உங்க கூட இருப்பேன். நீங்க எந்திரிச்சு நில்லுங்க, நீங்க நடங்க. ஒரு நிழல் விழுகும்ல, அது நான் தான். கூடவே வரும், கூடவே வரும், கூடவே வரும். அதனால நம்பிக்கையோட இருந்து போராடுங்க. ஒண்ணும் இல்லை, வந்து நம்மளால முடியாதுன்னா ஒண்ணும் இல்லை. இன்னும் நம்ம உறுதியா நின்று ஒற்றுமையா போராட கட்டாயம் நமக்கு சரிசாய்த்தான் தீரணும். அதிகாரத்தில் இருப்பவர் பார்த்துக்கணும். வருவார்கள், திருப்பி நாளைக்கு நான் வருவார்கள், அதுக்குள்ள வருவார்கள். நாளை மறுநாள் வருவார்கள், அதுக்குள்ள வருவார்கள். எப்படியாவது 5ஆம் தேதிக்குள்ள இதுக்கு ஒரு தீர்வு எட்டிடுவோம். கவலைப்படாதீங்க, தான் வருது, உறுதியா வருது. தங்கை சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம், எங்களுக்கு மட்டும் திண்டாட்டமா தேர்ந்தது. நல்ல நம்பிக்கையோடு இருங்க. உங்க பிள்ளை நான் கட்சி நடத்துறது, அரசியல் செய்யறது, அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறது இல்லை. என் மக்களுக்கு இந்த மாதிரி துயர துன்பங்கள் துரத்தி அடிக்காம தடுக்கிறதுக்கு தான் நாம அரசியல் கட்சியை வச்சு நடத்துறோம். மாசத்தின் சொல்றாரு, மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லைடாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா இன்னைக்கு 31 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தி பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகளின் கூட நின்று மிகப்பெரிய படையை வச்சிருக்கேன். உங்களை ஒரு வயலும் தொட முடியாது, என்னை தாண்டி தான். அதெல்லாம் சும்மா வச்சு தைரியமா இருங்க. நான் இருக்கேன் உங்க கூட. நம்ம போராட்டம் வெல்றவரை நான் உங்களோட களத்துல நிற்பேன். நம்பிக்கையோட இருக்கேன். புரட்சி வெல்ல மன்றத்தை தந்தான், சமவாய்ப்பை சபைதனில் தந்தான், தரணி போற்ற தமிழ சிறக்க கழனி
காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். அணியில் ஒதுக்க ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள போட்டு உடைத்தவன் சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத புலியும் பாயுமே ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம். மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே செத்த மொழியை திணிக்க பார்க்கும் சதியை மீட்கவே கச்சத்தீவு கல்வி உரிமை மீட்டெடுக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். ஓட்டும் சீட்டும் கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை உரிமை மீட்பு சமரினில் ஒரு சமரசம் இல்லை ஆட்சி மாறி காட்சி மாறி ஆவதும் இல்லை அடிப்படையே மாற்ற நாங்கள் சோர்வதும் இல்லை சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத புலியும் பாயுமே. 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலின் புனிதம் கெடுத்த கயவர் உறைவிடம் ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே எதிரி கதற எண் திசையிலும் விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான். தரணி போற்ற தமிழர் சிறக்க பழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய குரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான்